மெரினாவில் பலியான தமிழர்கள், கையாலாகாத திமுக அரசே காரணம் என மக்கள் கொதிப்பு. பேரன்பிற்குரிய தோப்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க பைலாமல் கார்த்தி. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐகானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கோம். திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் அவர்களின் அலட்சியத்தின் காரணத்தாலும் திறமையற்ற ஆட்சியின் காரணத்தினாலும் கையாளாகாத தனத்தினாலும் தொடர்ச்சியான உயிரிழப்புகள் அவ்வப்போது நடந்துட்டு வருது. சென்னை பெருவெள்ள மரணம், கள்ளச்சாராய மரணம் தொடர்ந்து இன்றைக்கு மெரினாவில் 5 பேர் மரண நிகழ்வு. இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை காணுவதற்காக 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் நேற்றைய தினம் சென்னையில மெரினாவில கூடினாங்க. இதை ஒழுங்குபடுத்த முடியாத அரசு பெருமளவில் கூட்டம் திரளும் என்பதை தெரிந்தும் அதை முறையான ரீதியில கையாளாகாத காரணத்தினால் நேற்றைய தினம் கடும் நெருக்கடிக்கு மத்தியில, கடும் நெரிசலுக்கு மத்தியில வெப்பம் தாங்க முடியாமல் 5 பேர் பலியாகி இருக்கக்கூடிய சம்பவமானது தமிழ்நாட்டை கடந்து இந்தியாவையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. சென்னை ரயில் நிலையங்கள்ல மக்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டிருந்த காட்சிகளை பார்த்தபோது பேர் அதிர்ச்சியாகவே இருந்துச்சு. மக்கள் பெருந்திரளாக கூடுவார்கள் என்று அறிந்தும் அதனை நிர்வகிக்க திராணியற்ற திமுகவே இதற்கு காரணம்னு மக்கள் கொதிப்படைந்து பேச தொடங்கி இருக்கிறாங்க. திமுகவால சாராயத்தை தடுக்க முடியல, திமுகவால கஞ்சாவை தடுக்க முடியல, திமுகவால சட்ட ஒழுங்க பாதுகாத்து கொலை கொள்ளை கற்பழிப்புகளை தடுக்க முடியல, திமுகவால இயற்கை பேரிடர்களை சரியாக கையாள முடியல. இதே போன்று மக்கள் கூடும் கூட்டத்தையும் கூட சரியாக நிர்வகிக்க முடியாத கையாளாகாத தனத்திற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் 5 பேர் பலியாகி இருக்கிறாங்க. இப்படியான ஒரு மோசமான அரசாங்கத்தை இதுவரைக்கும் எந்த ஒரு மூலையிலும் பார்த்திடவே முடியாது. கொள்ளையடிப்பதில் மட்டுமே குறியாக இருக்கக்கூடிய திமுகவினர்கள் மக்களை காபந்து செய்ய வேண்டிய கடமையை மறந்து ஏனோ தானோன்னு செயல்பட்டதுனால தான் இந்த விளைவு நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ச்சியா பாருங்க, எத்தனை நிகழ்வு. தென் மாவட்டங்கள்ல நடந்த வெள்ளம், சென்னையில நடந்த வெள்ளம், ஏன் அதை விட பெரும் கொடுமை இவங்களுடைய போக்குவரத்து துறையில ஒரு பேருந்து கூட தரமில்லாத காரணத்தினால் எவ்வளவு விபத்துகள். திமுகவின் அலட்சியத்தினால அப்பாவி மக்கள் உயிரிழக்கணுமா? திமுகவின் கையாளாகாத தனத்தினால இந்த மாதிரியான கொடுமைகளை எல்லாம் மக்கள் சந்திக்கணுமா? 7 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் திரளுவார்கள் என்று தெரிந்த போதும் கூட அதற்கு தயாராகாத, அதனை நிர்வகிக்க முடியாமல் தெரியாமல் இருக்கக்கூடிய திமுகவுக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும். மத்திய அரசு இந்த திறமையற்ற திமுகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றவும் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கூட மக்களை பற்றி சிந்திக்காமல், மக்களின் நலன் பற்றி சிந்திக்காமல், அவர்களுக்கான அத்தியாவசிய தேவையை கூட பூர்த்தி செய்து கொள்ளாமல் தன்னுடைய மகனுக்கு பட்டம் சுட்டுவது மட்டுமே பெரும் பணியாக நினைச்சுக்கிட்டு இருக்கிற போக்க தயவு செஞ்சு மாத்திக்க.